மீனவருக்கான பிரச்சனை நிறைய இருக்கின்றது. அதனால் மாவட்ட ரீதியாக நடைபெறுகின்ற கூட்டத்தை நம்ம கலந்து கொள்ள வாய்ப்பாக இன்னும் நான் ஒரு விடயத்தை பதிவு செய்வதற்கு கூட்டுறவு அமைச்சர் இருக்கிறதால இந்த கடற்தொழிலாளர்களுக்கு கிராமி அமைப்பு ஒன்று கூட்டுறவு அமைப்பு ஒன்று 2 அமைப்புகள் செய்யப்பட்டுள்ளது. இது இலங்கை முழுதும் குறிப்பாக வடமாநிலத்தில் எடுத்துக்கொண்டால் கூட்டுறவு பலமான ஒரு அமைப்பாக கூட்டுறவு மீனவ சங்கங்கள் பலமான அமைப்பாக இருக்கின்றது. அதனூடாக எல்லா செயற்பாடுகளும் செய்து வந்து நிதியிலும் அது மேன்மையானவர்களாக இருக்கிறார். குறிப்பாக ஒவ்வொரு சங்கத்திலும் பல லட்சம் ரூபாய் கையில் நிதியாகவே இருக்கின்றது. எனவே இந்த கூட்டுறவை பலப்படுத்துவதற்கு கடற்தொழில் அமைச்சரும் அதுக்கு சம்மதத்தை தெரிவித்திருக்கிறார். எதிராகவே கூட்டுறவு அமைச்சர் இணைந்து வடமாநிலத்திலாவது மீனவர் கூட்டுறவு சங்கங்களை பலப்படுத்த வேண்டும் என்று தயாராக கேட்கிறோம். அதாவது அவர்கள் எந்தத்தை தான் வச்சிருந்தாலும் உறுதியான முடிவு வரது கூட நாங்கள் கொடுக்கல தானே. நாங்கள் அப்படி அனுமதி கொடுத்தால் அவர் ஃபாதர்ஸ் உட்பட இங்கு உள்ள லட்சக்கணக்கான மக்கள் சேர்ந்து போராட்டம் நடத்தினா என்ன செய்யணும்? நிப்பாட்ட வேண்டி வரும். மக்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க நிப்பாட்ட வேண்டி வரும். මම කියන්නේ ඔබතුමාට මොකක්ද ආන්නකෝ ඔබතුමා උච්චර ආදරේ නම් මේ කම්පැනිට මොකක් පර්සන්ට් මොකක්ද ආන්නේ මේ අංගෝ ඉලෙන් சொன்னா நீங்க இந்த கம்பெனி கேக்குறா ஒரு බලක තාක්ෂ செய்யுங்க ඔබතුමාට උසාවියෙන් නම් ඔබතුමාට අකුලක් හතරව මේ වෙනපස්කොල් நீங்களாவே උසාවියෙන් කරොත් நீங்க දෙපෝ අන්න ඉන්දියා තුමා ඉඳලා කටට കൊണ്ട് කරන්නේ. Thank you sir. அது அரசாங்கத்துக்கு சொல்லக்கூடாது அந்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அப்படி இல்லைன்னா நாங்கள் யார் வருகின்ற யார் போகின்ற யாருக்கு பிரச்சனை இருக்கின்றத தங்களுக்கு தெரியப்படுத்தி அவ்வாறான விடயங்களை தவிர்த்து நாங்கள் செயல்படுவதற்கு அனுமதி அளிக்குமாறு எங்களுக்கு உதவுமாறு கேட்டுக்கொள்கிறோம். මේ මහා ජනතාව විරුද්ධ නම් මේකට මේ කරන්න බෑ. අන්තර්මාන දුවත් මේ කරන්න බෑ. මම විරුද්ධ නම් තේරුම් ගන්න ඕනේ. சொல்லிக்கொள்வது என்னன்னு சொன்னால் எந்த விதமான செயற்திட்டங்களும் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தா ஜனாதிபதியாக கூட செய்ய இயலாது. இதுதான் நடைமுறை. தயவு செய்து இந்த விஷயத்தை விளங்கி கொள்ளுங்க. நீங்க இல்லை காலக்கட்டம் படத்தை கொண்டு ஒரு நிபுணை கொண்டு ஒவ்வொருத்தர் கொண்டு பல்வேறு யோசனை கொடுக்கணும். ஒவ்வொருவருக்கும் அதே போல அவர்கள் சில நடவடிக்கைகளை மேற்கொள்ளும்.